வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விதுசன் மிஸ்டர் பிளாக் ஷர்ட் யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஏனையின் வீதி, அதாவது யாழ்ப்பாணம் கொழும்பு ஏனையின் வீதியோடு நிற்கிறோம். ஏன் நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கிட்ட ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குது. அந்த காணியை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நுணாவில் சாவச்சேரி நுணாவில் போலீஸ் ஸ்டேஷன் கழிஞ்ச உடனே ரோட்டுக்கரையாக ஒரு 4 பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக 4 பக்கம் மதில் அடைக்கப்பட்ட காணி. வாங்க ஒருக்கா காணியை போய் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சொன்னால் கேட்டு தள்ளுற மாதிரி போட்டிருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு காணி, 4 பரப்பு காணி. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு நீளம் முகப்பு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 85-90 அடி முகப்போட காணி இருக்குது. ஃபுல்லாக மதில் அடைச்சிருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் எடுத்துருக்குறாங்க. கரண்ட் எடுத்து ஒரு சின்ன செட் ஒன்று இறக்கி கரண்ட் எடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன தென்னம் பிள்ளைகளெல்லாம் வச்சிருக்கிறாங்க காணிக்குள்ள. மிகவும் ஒரு அழகிய ஒரு காணி, 4 பரப்பு காணி. இதுக்கு ஓனரால் சொல்லப்படுற விலை ஒரு பரப்பு 65 லட்சம் மாத்திரமே. 4 பரப்பு காணி. இப்போ நீங்கள் ஒரு வர்த்தக நோக்கத்துக்கு ஒரு பில்டிங் ஒன்று கட்டணும், இல்லாட்டி ஷோரூம் ஒன்று போடணும் என்றா நீங்கள் ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறதுக்காக ஒரு காணி ஒன்று, அதாவது சதுர காணி ஒன்று பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்குரிய காணி. ஏனையின் ரோட்டோடையே இருக்குது. ஒரு அழகிய ஒரு சதுர காணி, முகப்பு கிட்டத்தட்ட 85 அடி 90 அடி கிட்ட வரும். ஒரு பரப்பு 65 லட்சமே மாத்திரமே ஓனரால் சொல்லப்படுது. இது சம்மந்தமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு நம்பர் ஒன்று போய் கொண்டிருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இது சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இதில் இந்த காணியை வாங்குறதால என்ன பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பெருசாக டெவலப் ஆகி கொண்டு வர்ற இடம். அதாவது ஏனையின் வீதி, அடிக்கடி பஸ் போய் பாரு ஒரு பெரிய ஒரு ரோட். அந்த ரோட்லேயே இந்த காணி இருக்கிறதால பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லை. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் முகப்பு 85 அடி. பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய நீளக்காணி, பெரிய சதுர நீளக்காணி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த ஷெட் ஒன்று இறக்கி கரண்ட் ஒன்று எடுத்துருக்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலி பக்கம் கிணறு ஒன்று இருக்குது, பெரிய கிணறு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த கிணறு, பெரிய ஒரு கட்டு கிணறு. அதோட சேர்ந்த மாதிரி 4 பரப்பு காணி, அதாவது 4 பரப்பு காணி, செட் சதுர காணி, கரண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இந்த காணி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதாவது என்ன தேவைன்னு சொன்னால், ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஏனையின் வீதியோட ரோட்டுக்கரையாக வீடு கட்டணும்னு முயற்சி செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு காணி ஒன்று தேடி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்குரிய காணியாக இந்த காணி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஷோரூம் அதுகள் மற்றது பில்டிங் எதுவும் கட்டணும் என்று நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீங்க, இடங்கள் தேடிட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு காணியை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்குரிய காணி இந்த காணி தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து சாவச்சேரி நோக்கி வரைக்கும் இடது கை பக்கம் இருக்குது. சிலாக்க யோசிப்பினம் வயல்கரை பக்கம் இருக்குன்னு நினைப்பினம், அப்படி இல்லை, இது இடது கை பக்கம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல காணி. பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் அடிக்கடி போய் வரக்கூடிய மாதிரியான ஏனையின் வீதியோட அமையப்பெற்ற காணி, 4 பரப்பு காணி. இந்த காணிக்கு ஓனரால் சொல்லப்படுற விலை ஒரு பரப்பு 65 லட்சம் மாத்திரமே. இது சம்பந்தமான தகவலை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இதன் ஆவணங்கள் யாவும் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமான தகவலை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கீழே ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ஆவணங்கள் யாவை நீங்கள் செக் பண்ணி இந்த காணியை விசிட் பண்ணி பார்த்து இந்த காணியை வாங்கிக் கொள்ள முடியும் குறிக்கொண்டு